புலிசேர் பழம் ஆனாற்போல் புறம்பொடு உள்ளின் முளைதானும் வேராய் முளை போய் துளைமாண்ட ஊசிக்கு பாசம் ஒளிந்தது போல் ஒப்பாருக்கு ஆசை கேடு அனந்தமாம். புளிய மரத்தை பார்த்திருக்கிறோம். புளிய மரம் பருவம் வந்தபோது பூக்கிறது, பிஞ்சு விடுகிறது, காய்க்கிறது, கனிகிறது. ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு விதமான சுவையை கொண்டிருக்கிறது. புளிப்புச் சுவை கொண்டிருக்கக்கூடிய கனியை கொண்டிருக்கிறது என்பதற்காகவே அதை புளி சுவையோடு சேர்த்து சொன்னார்கள். இந்த புளி முதிர்ந்த போது ஓடு வேறு பழம் வேறாக பிரிந்து விடுகிறது. ஆனால் பழமாக மாறுவதற்கு முன்பு, கனிவதற்கு முன்பு அது மரத்திலே இருந்து உதிர்ந்து விட்டால் அதை பயன்படுத்த இயலாது. எது எப்படியாக இருந்தாலும் புளி பழுத்து ஓடு வேறு பழம் வேறாக பிரியும் வரையிலும் மரத்திலே தங்கியிருக்க வேண்டியது கட்டாயம். அதன் பிறகு மரமே விரும்பினாலும் அந்த புளியம்பழம் மரத்திலே இருப்பதில்லை, காற்றடிக்கும் போது உதிர்ந்து விடுகிறது. ஆனால் அவசரப்பட்டு மரத்திலே இருந்து நீக்கப்பட்ட புளியங்காய் எதற்கும் உதவாது போய்விடும். அதுபோல இந்த மானுட உடல் உயிர் வாழ்க்கை என்பது புளியம்பழத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. எனக்குத்தான் ஞானத்தை பற்றிய புரிதல் வந்துவிட்டதே, அப்படியென்றால் நான் எதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நான் துறவியாக போய்விடலாமே என்றெல்லாம் சிலர் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி போவீர்கள்? உலகத்தை துறந்து மலை காடுகளிலோ அல்லது எங்கோ ஊர்ப்புறத்திலே ஒரு குடிலை அமைத்து கொண்டோ தங்கியிருந்தாலும் பசி வருமே. பசி வந்தபோது புசிப்பதற்கு என்ன செய்வீர்கள்? ஊருக்குள்ளே வந்துதானே ஆக வேண்டும். பிச்சை எடுத்து உண்டாக வேண்டுமே. பிச்சை தருவார்களா? கைகால் நன்றாக இருக்கிறது, உழைத்து பிழையப்பா என்று புத்தி சொல்வார்களா? இப்படி பலதரப்பட்ட நிலைகள் இருக்கின்றன. அதற்காகவே ஞானிகள் மகான்கள், நீ இளரவாசியாக இருந்தபடியாகவே ஞானத் தேடலோடு இரு, ஞானத்தை பெறும் வரையிலும் குடும்பத்தை விட்டு நீங்காதே என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி புலி பழுத்த போது மரத்தை விட்டு தாமாகவே நீங்குகிறதோ, அதுபோல பக்குவம் வந்தபோது தாமாகவே உனக்கு உலகப்பற்று என்பது விடுபட்டு போய்விடும் என்பது கருத்து.